நீதான்க்கா சஞ்சீவ் எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. சஞ்சீவ நான் வெளியே கொண்டு வரணுமா? அனு, நல்லா யோசி. இந்த சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணு. அவனை கொஞ்ச நாளைக்கு வெளியே வர விடாம பண்ணா சஞ்சீவையும் அபியையும் ஈஸியா உன்னால பிரிச்சிட முடியும். யோசி அனு. சரி, சஞ்சீவ வெளியே கொண்டு வரணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுக்கா. சஞ்சீவ் வெளியே வரணும்னா நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சஞ்சீவ நான் இனிமே பார்க்க மாட்டேன், அவன் கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ண. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் சஞ்சீவ வெளியே கொண்டு வரேன். என்ன அபி யோசிக்கிற? உனக்காக உள்ள போன சஞ்சீவ் வெளியே வரணும்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணிட்டல்ல, இது போதும். உன்னையும் சஞ்சீவையும் நான் ஈஸியா பிரிச்சிருவேன். வனிதா, சொல்லுங்க. காஃபி எடுத்துட்டு வாமா. எங்க என்னங்க கேக்குது, சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க அதுக்கு எனக்கு மறைக்காம பதில் சொல்லணும். முதல்ல விஷயத்த சொல்லு, அதுக்கான பதில சொல்லலாமா வேணாமான்னு நான் சொல்றேன். சஞ்சீவ்னு ஒரு பையனை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ள போறீங்களா? உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்னங்க, அந்த பையன் மேல பொய் கேஸ் போட்டீங்களா இல்லையா? ஆமா, கேஸ் போட்டேன். அவ என் மேலே கை வைப்பான், அப்பவும் சும்மா இருக்க நான் என்ன கேனேனா? என் மேல ஏன்டா கைய வச்சோன்னு அவ வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேணாம்? ஏங்க இப்படி இருக்கீங்க? அந்த பொண்ணை நீங்க தப்பா பேசுனீங்க, அத அவனால தாங்க முடியல, அந்த கோவத்துல உங்களை அடிச்சிட்டான். அதுக்கு பதிலாதான் அவனை ஸ்டேஷன்ல வச்சு நல்லா உங்க கோவம் தீர அவனை அடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமும் ஏன் ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? ஏய், அப்படி தாண்டி பண்ணுவேன். என் மேலேயே ஒருத்தன் கைய வச்சு அவனை நான் சும்மா விட்டா அது எனக்கு அசிங்கமா இருக்காதா? எதுங்க அசிங்கம்? காசுக்காக பொய் கேஸ் போட்டு பல பேரை உள்ள தள்ளி அவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்களே, அதுதாங்க அசிங்கம். இப்படி பாவம் பண்ணி பண்ணி அதோட விளைவாதான் என் வயித்துல பிறந்த ஒரே குழந்தை வாய் பேச முடியாம கஷ்டப்படுது. என் குழந்தை பேச முடியாம கஷ்டப்படுறத பாக்கும்போது என் நெஞ்சே எரியுதுங்க. இங்க பாரு, நீ என்னதான் என் புள்ளைய வச்சு சென்டிமெண்டா பேசினாலும் என் மனசு மாறாது. நான் அவனை உள்ள தள்ளியே தருவேன். இத பார், ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பறிஞ்சு பேசி ஓ வாழ்க்கையை கெடுத்துக்காத. நான் நைட் டியூட்டி கிளம்புறேன்.
அப்பா. யோ ஏட்டு இங்க வாயா. இதோ வரேன் சார். சார் என்னையா அவன் சாப்பிட்டானா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சார், பிடிவாதமா வேணாம்னு சொல்லிட்டாரு. ஓ துரை சாப்பாடு வேணான்ட்டாரா? அவ்வளவு அடி வாங்கியும் இவனுக்கு இன்னும் திமிரு இறங்கலையோ? போயா அவனை கூப்பிடு. தம்பி தம்பி, இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாருப்பா. ஏய் ஏய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டியா? சாப்பிடாம நீ லாக்கப்ல செத்துட்டா யாரா பதில் சொல்றது? மரியாதையா சாப்பிடு போ. யோ அந்த சாப்பாடு எடுத்துக்கூடியா? சரிங்க சார். தம்பி இந்தாப்பா சாப்பிடுப்பா. என்னப்பா ஏய் மரியாதையா இப்ப சாப்பிடுற இல்ல? என்ன ருசியா சாப்பிட்டு வளர்ந்த பணக்கார வீட்டு பையன்ல? இத பார், இதுதான் உனக்கு கிடைக்கிற கடைசி ருசியான சாப்பாடு. இனிமே ஜெயில்ல காலம் முழுக்க களிதான் சாப்பிடணும். சாப்பிடுறா. தம்பி, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன்பா. அவர் சொன்னதை கேட்கலன்னா உன்னை அடிச்சே கொண்டுடுவார். இந்த வாங்கிக்கப்பா. தம்பி ஐயோ, என்னப்பா அப்படி பண்ணிட்ட? உனக்கு வெறுவாயில சொன்னா போதாது. ஏண்டா டேய், உனக்கு இன்னும் கொழுப்படங்களையா? எப்படி சாப்பிடாம சாகதான போற? உன்னை நானே அடிச்சு கொண்டுறேன். போதும் சார், போதும் சார். அது ஆயிட போகுது சார். நாளைக்கு உங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் சார். நிறுத்துங்க சார். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். என்ன அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டா? அப்படியெல்லாம் இல்ல சார். நான் என்ன மக்கா? இவனை சொல்லாமல சொல்றியா? நீ கோர்ட்டுன்னு சொன்னா பயந்து நான் அவனை அடிக்காம விட்டு போறதுக்கு? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவன் லாக்கப்லயே செத்தா கூட பரவாயில்ல, நான் பேஸ் பண்ணிக்கிறியா? அதனால அக்யூஸ்டுக்குள்ள ஜாலரா அடிக்கிற வேலையை விட்டுட்டு மரியாதையா போயிரு, இல்ல அசிங்கமா போயிரும். போயா. ஏய், சாப்பிட சொன்னா சாப்பாடையா தட்டி விடுற? ஒண்ணு தட்டி விடுவியா? எண்ணெய் வெடிக்கிறியா? டேஸ்ட் வச்சு சாவுடா, சாவுடா, சாவு. இருந்து நீ உயிரோட போடாத. சாவுடா. அபி, என்னாச்சு? என்ன?
ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஏன் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துன? கண்டதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே படுத்தா இப்படி கெட்ட கனவாதான் வரும். போய் சாமியை கும்பிட்டுட்டு விபூதி வச்சுக்கிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். போமா. கடவுளே, சஞ்சீவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அபி, என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? போய் சாமியை கும்பிட்டுட்டு வா போ. அம்மா, ம், என்னம்மா, என்ன பிரச்சனை? என்னமோ தெரியலம்மா, தூக்கத்துல ஏதோ அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போல இருக்கு. அதான் போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு வர சொன்னேன். ம். தூக்கத்துல அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துனாளா? யார நினைச்சு கத்திருப்பா? வேற யாரு? கண்டிப்பா சஞ்சீவா நினைச்சுதான் கத்திருப்பா. சஞ்சீவ போலீஸ் அடிக்கிற மாதிரியும் அவன் வலையில கத்துற மாதிரியும் எனக்கு கனவு வருது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. எனக்காக சஞ்சீவ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் பிறந்ததுல இருந்து அனுபவிக்காத கஷ்டத்தை எல்லாம் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். எனக்காக சஞ்சீவ் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு அந்த கஷ்டத்தை எனக்கு கொடு. சஞ்சீவை விட்டுரு. அவன் நாளைக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடணும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் அவனுக்கு துணை இருக்கணும் கடவுளே. சஞ்சீவ் வெளியே வரணும்னு சாமி கும்பிடுறியா? கனவுல கூட சஞ்சீவ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்துட்டே இருக்கல்ல? நாளைக்கு கோர்ட்ல நடக்க போற விஷயத்துக்கு அப்புறம் உனக்கு கனவும் வராது, தூக்கமும் வராது. அக்கா, அக்கா, அக்கா எந்திரிக்கா, டைம் ஆச்சு. ஏய், என்னடி சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அக்கா, கோர்ட்டுக்கு லேட் ஆகுதுக்கா. என்ன கோர்ட்டு? என்ன கோர்ட்டு நான் கேக்குறேன். இன்னைக்குதான்க்கா சஞ்சீவ் கேஸோட ஹியரிங். நீ போனாதான் சஞ்சீவ ஜாமீன்ல எடுக்க முடியும். ஆமால, மறந்துட்டேனா? நான் மறந்துட்டேன். சரிக்கா, சீக்கிரம் கிளம்பு. நான் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி போ. ஆ. சீக்கிரம் கிளம்பணுமா? கிளம்புறேன்டி, கிளம்புறேன். அக்கா, எவ்வளோ நேரம்க்கா பிரஷ் பண்றதுக்கு? சீக்கிரம் கிளம்புக்கா. ஹே, பிரஷ் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் சும்மா இரு. அக்கா, நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். சரி, இப்போ எடுத்து வை போ. அக்கா, உன் கோட்டை அயன் பண்ணி வண்டியில வச்சுட்டேன். இருக்கா, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு சர்வீஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கே. சஞ்சுவை வெளியே கொண்டு வரணுங்கிற ஆசை.
இந்தாக்கா சாப்பிடு. அக்கா சட்னி போட்டுமா? வேண்டாம். அக்கா ம் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டேன்னா. என்னடி காலையில இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? நிம்மதியா என்ன சாப்பிட கூட விட மாட்டியா? ஏய், என்ன இது சாப்பிடும்போது கூட சண்டை? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, உன் பொண்ணை கேட்காத. ஏய் ஏ அபி, காலையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கோழி பின்னாடி சுத்துற கோழி குஞ்சு மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, அக்கா கோர்ட்டுக்கு கிளம்புறால, அதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீதான் ஏதாவது பண்ணா வள்ளு வள்ளுன்னு எரிஞ்சு விழறால, பின்ன எதுக்கு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? உன் வேலையை பாரு. சரிம்மா. ம் ஏன்டா இவன் மேல கைய வச்சன்னு நீ ஆயுஸ் முழுக்க ஜெயில வருத்தப்பட்டு சாவணும்டா. சாவுடா, சாவு, சாவுடா, சாவு. நாளைக்கு உன்னை கோர்ட்டு கூட்டு போவேன். அங்க வச்சு என் மேல பொய் கேஸ் போட்டான், என்ன அடிச்சான்னு வாயை திறந்து சொன்ன, உன் மேல இன்னொரு கேஸ் போட்டு உன்னை உள்ள வச்சு அடிச்சு கொண்டுருந்தா.